ஆக்டர் கவின் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் பிளட்டி பெக்கர். இந்த படத்தை டைரக்டர் நெல்சன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் சிவபாலன் முத்துக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த வருஷம் 2024 தீபாவளிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு பிளட்டி பெக்கர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் செப்டம்பர் 13 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இல்லாத பிக் பாஸ், தமிழ்ல பிக் பாஸ் சீசன் 8 நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்றாரு. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8க்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விரைவில் பிக் பாஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் காஜல் அகர்வாலோட பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் சீனு ராமசாமி டைரக்ஷன்ல அவருடைய பையன் ஏகன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கோழிப்பண்ணை செல்வதுரை. படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை போன வாரம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் நடக்க போறதாகவும் இந்த படம் செப்டம்பர் 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் அட்டகத்தி தினேஷ் ஹரிஸ் கல்யாண் லீடா நடிச்சிருக்க படம் தான் லப்பர் பந்து. இந்த படம் செப்டம்பர் 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 9 days இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கடைசி உலக போர். இன்னைக்கு இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் வெறித்தனமா இருக்கு. இது வரைக்கும் காமெடி, ஃபன், மியூசிக், லைட்டா ஆக்ஷன் அப்படின்னு இருந்த நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதி இந்த படத்துல இறங்கி நிறைய சம்பவங்களை பண்ணிருக்காரு போல. ஏன்னா ட்ரைலர் ஃபுல்லாவே ஆதி ஆக்ஷன்ல பட்டையை கிளப்பியிருக்காரு. படத்துடைய கதை அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க போல. ட்ரைலர் நல்லா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். ட்ரைலர் பக்காவா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் செப்டம்பர் 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தி வைல்ட் ரோபோட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியோட அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 27 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம். டோவினோ தாமஸ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ARM. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி, ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படம் செப்டம்பர் 12 ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் இந்த ஒரு படம் தான் புதுசா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகல. போன வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன நம்ம தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியை இந்த வாரமும் கண்டினியூ ஆகுது. WWE பட்டி ஸ்டார் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தி கில்லர்ஸ் கேம். இந்த படம் செப்டம்பர் 13 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும். அடுத்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் ரகுதாத்தா. இந்த படம் செப்டம்பர் 13 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க. தலைவன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி தமிழ் லாங்குவேஜ்ல சோனி லிவ் ஓடிடியில் செப்டம்பர் 10 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் இந்த படம் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. படத்தை நான் பார்த்துட்டேன். படம் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவில உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் செப்டம்பர் 13 ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க. வைபோ ஹீரோவா நடிச்சிருக்க பெஞ்ச் லைஃப் அப்படிங்கிற வெப் சீரிஸ் சோனி லிவ் ஓடிடியில் செப்டம்பர் 12 ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன கோலி சோடா படத்துடைய செகண்ட் பார்ட் கோலி சோடா ரைசிங் அப்படிங்கிற பேர்ல வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் செப்டம்பர் 13 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி, பெங்கால் அப்படிங்கிற இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த வாரம் இந்த படங்களாம் தான் தியேட்டர்லயும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகுது. பிரபுதேவா லீடா நடிச்சிருக்க படம் தான் ஜாலியா ஜிம்கானா. நீங்க இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய ட்ரைலரை PVR சினிமேக்ஸ்ல தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ஸ்கிரீன் பண்ண அதே ஸ்கிரீன்ல இந்த படத்துடைய ட்ரைலரையும் ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. ஜாலியானா ஜிம்கானா இந்த படத்துல ஆக்டர் மடோனா செபாஸ்டியன் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாவும் தான் இருந்துச்சு. ஆனா ட்ரைலரை பார்க்குறப்ப நமக்கு ஞாபகம் வந்த ஒரே படம் 1994 ரிலீஸ் ஆன மகளிர் மட்டும் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கும் பிரபுதேவா நடிச்சிருக்க ஜாலியானா ஜிம்கானா படத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. இந்த மகளிர் மட்டும் படத்துல 3 பொண்ணுங்க ஒரு பணத்து கூட டிராவல் பண்ற மாதிரியான கதையா இருக்கும். அதே கான்செப்டோட தான் இந்த ஜாலியானா ஜிம்கானா படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பிரபுதேவா ஒரு பணம் மாதிரி இருக்காரு. அந்த பிரபுதேவாவுடைய பணத்தை கூட இந்த 4 பொண்ணுங்க டிராவல் பண்ற மாதிரியான ஒரு கதையா தான் எடுத்திருக்காங்க. ட்ரைலரை பார்க்கறப்பவே தெரியுது சேம் கான்செப்ட் தான் அப்படின்னு. சேம் கான்செப்டா இருந்தாலும் இந்த படத்தை வித்தியாசமா நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாலியானா ஜிம்கானா இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.